1946ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தி பிரச்சார சபா வெள்ளி விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் காந்திஜி. ஆகஸ்ட் புரட்சிக்கு பின் இந்தியா எங்கும் காந்திஜியின் புகழ் வெகுவாக பரவியிருந்தது. அதற்கு தமிழகமும் விதிவிலக்கு அல்ல. காந்திஜியின் இந்த பயணம்தான் தமிழ்நாட்டின் இறுதி சுற்று பயணமாக இருந்தது. அதனால்தானோ என்னவோ இந்த முறை அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில் போன்ற சில ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்தார். ஜனவரி 21ஆம் நாள் சென்னை நகர் வரும் காந்திஜியின் தனி ரயில் எங்கே நிற்கப் போகிறது, எங்கே தங்கப் போகிறார், எங்கே வரவேற்பு விழா நடக்கப் போகிறது, யார் யார் அந்த விழாவிலே அவரை வரவேற்கப் போகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்திற்கு வரும் காந்திஜிக்கு முதல் மரியாதையை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தான் தர வேண்டும் என்பதை எப்படியாவது மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த ராஜாஜி மேற்கண்ட விவரங்களையெல்லாம் காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவிக்கவில்லை. காந்திஜிக்கு அப்போது வயது 78. அவரது உடல்நிலையும் அப்போது நலமாக இல்லை. எங்கே அவர் இருக்கிறார், வரவேற்பு விழா எங்கே என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிந்தால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்பதால் காவல்துறையினரும் காந்தியடிகள் பற்றிய சென்னை வருகை திட்டங்களை ரகசியமாக வைத்திருந்தார்கள். காந்திஜி வரும் விசேஷ ரயிலை எங்கே நிறுத்த வேண்டும், எந்த இடத்தில் அவர் இறங்க வேண்டும், எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் காவல்துறையினருக்கும் தெரியும். ஆனால் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரான காமராஜருக்கு தெரிவிக்கவில்லை.